நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 11th எக்கனாமிக்ஸ் புக்ல 7th லெசன்பா இந்திய பொருளாதாரம். அதுல வந்துட்டு நம்ம இதுவரை பார்த்திருந்தோம். அதாவது மக்கள் தொகை பிறப்பு வீதம், இறப்பு வீதம் இது ஃபுல்லா பார்த்திருந்தோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அடர்த்தி. சரியாப்பா? இது உள்ள ஃபுல்லா கதை தான். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான். மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்போ இந்தியா நாட்டோட பரப்பளவு பிளஸ் மொத்த மக்கள் தொகை. சரியா? இது 2யும் டிவைட் பண்ணுவாங்க. மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை இந்தியாவோட முழு பரப்பளவு எவ்வளவோ அதை டிவைட் பண்ணி வர்றது கிடைக்கிறதா நம்மளுக்கு வந்து மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரியாப்பா? அதுபடி பாத்தீங்க அப்படின்னா 2011 சென்சஸ் தான் நம்மளுக்கு முக்கியம். 2011 சென்சஸ் படி 382 பேர் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வசிக்கிறாங்க இந்தியாவை பொறுத்தவரை. சோ தமிழ்நாடை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா 555 பேர் 555. சரியாப்பா? இதான் வந்து சராசரியான மக்கள் தொகை அடர்த்தி. அடுத்து பாருங்க, பீகார் இருக்கிறதுலே அதிகமான மக்கள் தொகை அடர்த்தியுடன் கூடிய மாநிலம் எது அப்படின்னா பீகார். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேர் இருக்காங்கப்பா. அதே மாதிரி அடுத்ததாக மேற்கு வங்காளம் இதெல்லாம் இருக்காங்க. நம்மளுக்கு மேற்கு வங்காளம் பாத்துக்கோங்க, 2வது இடம் பாத்துக்கோங்க. அப்புறம் மூணாவது இடம் இல்ல, கடைசி இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம், 17 நபர்கள். சரியாப்பா? அப்ப நம்ம மெயினா மைண்ட்ல ஞாபகம் வைக்க வேண்டியது இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றது 382, தமிழ்நாடு 555. அதிக மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார், 1102 பேர் ஒரு சதுர கிலோமீட்டர். அதுதான் மெயின். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 1102 பேரு. பிளஸ் அது போக 2வது இடத்துல மேற்கு வங்காளம் 880 பேரு. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல பிரதேசம் 17 பேர். இவ்வளவுதான் அதுல இருக்கு இன்ஃபர்மேஷன். அடுத்து பாருங்க, பாலின வீதம். 1000 ஆண்களுக்கு பிறக்கக்கூடிய பெண்களோட வீதம் தான் என்ன அப்படின்னா அதாவது பாலின வீதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2011 சென்சஸ் படி இந்தியால 940 பெண்கள் இருக்காங்கப்பா 1000 ஆண்களுக்கு. சரியா? 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் இருக்காங்க. இதே தமிழ்நாடுல வந்து பாத்தீங்கன்னா 995 பெண்கள் இருக்காங்க. சரியா? அதே மாதிரி தமிழ்நாட்டுல 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எது அப்படின்னா சிவகங்கை. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப சிவன் பார்வதி பாதி உருவமா இருப்பாங்களா, அதனால கரெக்டா இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1000 இது 2 முக்கியமான ஒரு டேட்டா. அடுத்ததுப்பா சரியா? இது முடிச்சாச்சு. குறைந்த அளவு பாலின வீதம் 2011 படி இருக்கிறதுலே 877, 1000 ஆண்களுக்கு 877 பெண்களோட குறைந்த பாலின வீதம் கொண்ட மாநிலம் எது அப்படின்னா ஹரியானா. சரியாப்பா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கேரளா தான் இருக்கிறதுலே அதிக பாலின வீதம் கொண்ட மாநிலம், 1084. சரியா? அதாவது ஹரியானா தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே 877, 1000 ஆண்களுக்கு 877 பெண்களோட கடைசி இடத்துல இருக்கு பாலின வீதத்துல. இருக்கிறதுலே கேரளா அதிகம், 1084 பேர் இருக்காங்க. அடுத்தது ரைட், இது ஃபுல்லா பார்த்தாச்சுலப்பா. அடுத்து இந்த என்னன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாள். பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா இப்போ அதாவது குறைந்த பிறப்பு வீதம், குறைந்த இறப்பு வீதம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குப்பா. சரியா? ஒரு மனிதன் வந்து சராசரியா எவ்வளவு நாள் வாழ்றாங்களோ அது வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஒரு மனிதர்கள் வந்து பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களோட இறப்பு, சரியாப்பா, எந்த வருஷத்துல இறக்குறாங்க, அப்போ ஒரு மாநிலத்துல இருக்க மொத்த மக்கள் தொகை அவங்க சராசரியா, அதாவது ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகையை எடுத்துப்பாங்க. சோ எத்தனை பேர் இறந்திருக்காங்க, எந்த வயசுல இறந்திருக்காங்க அது வந்து செக் பண்ணுவாங்க. சரியா? எத்தனை பேரு எந்த ஏஜ் லிமிட்ல அவங்க இறந்திருக்காங்க அப்படின்றத செக் பண்ணி டிவைட் பண்ணி வரக்கூடியதா இந்த வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாள். 2011 டேட்டா படி நம்ம இந்தியாவோட வாழ்நாள் எதிர்பார்ப்பு நாள் எவ்வளவு அப்படின்னா 63.5. ஒரு நபர் சராசரியா 63.5 வயசு வரையும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. சரியாப்பா? ரைட். அடுத்து எழுத்தறிவு வீதம். எழுத்தறிவு வீதம் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு 1951 டேட்டா மட்டும் ரொம்ப முக்கியம்ப்பா. ஏன் அப்படின்னா எழுத்தறிவு வீதத்துல 1951 படி 4ல ஒரு பகுதி ஆண்கள் மட்டும் தான் படிச்சவங்களா இருந்திருக்காங்க, 12ல ஒரு பகுதி பெண்கள் மட்டும் தான் படிச்சவங்களா இருந்திருக்காங்க. இதுவே பாருங்க 2011 சென்சஸ் படி ஆண்கள் 82% பேரும், பெண்கள்
65.5% பேரும் படிச்சவங்களா இருந்திருக்காங்க. சோ இந்தியாவோட ஒட்டுமொத்த கல்வி அறிவு பெற்றவங்களோட எண்ணிக்கை 74.04 ஓல்டு கொஸ்டின். சரியாப்பா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 80.09. அதையும் சேர்த்தாப்புல பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. 80.09 வந்து தமிழ்நாட்டோட எழுத்தறிவு பெற்றவங்களோட விகிதம். சரியா? அப்போ இதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ரெண்டுமே ஓல்டு கொஸ்டின்ல கேட்கக்கூடிய கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். சரியாப்பா? அதாவது இந்தியாவோட கல்வி அறிவு பெற்றவங்களோட எண்ணிக்கை எவ்வளவுனா 74.04, தமிழ்நாடு 80.09. அடுத்து பாருங்க, கேரளா தான் இருக்கிறதுலே அதிக எழுத்தறிவு கொண்ட மாநிலமா 2011ல இருந்திருக்குப்பா, 94%. ஆனா இப்ப மிசோரம் வந்துருச்சு. சரியா? 2025 கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரை மிசோரம். ஆனா நம்மளுக்கு முறைப்படி எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பு 2011 தான். அதுபடி கேரளா தான் வந்து பாத்தீங்கன்னா அதிக எழுத்தறிவு பெற்ற மாநிலமா இருக்கு. சரி, ரைட். அடுத்து பாருங்க, இதுக்கு அடுத்து, அதாவது மிசோரத்துக்கு அடுத்து கோவா, ஹிமாச்சல பிரதேசம் இதெல்லாம் இருக்குப்பா. இருக்கிறதுலே குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எது அப்படின்னா பீகார். சரியாப்பா? அப்போ அதிகமான மக்கள் தொகை அடர்த்தி கொண்டதும் பீகார் தான் பார்த்தோம். இப்போ வந்து குறைவான எழுத்தறிவு வீதம் கொண்ட மாநிலமும் பீகார் தான். சரியா? ரைட். ஓகே. அடுத்தது பார்க்கலாம்ப்பா. இயற்கை வளங்கள். இந்த டாபிக் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க வேண்டியது. சரியா? இதுல இருந்து தான் கொஸ்டின் வந்து அடிப்படையா நிறைய விஷயத்துல நம்மளுக்கு கேக்குறாங்க. சரியா? பட்ஜெட் ஓரியன்டாவும் இந்த இயற்கை வளங்கள் சார்ந்து இல்லாட்டி விவசாயம் சார்ந்து கேக்குறாங்க. அது இல்ல அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு இதுல இருந்து தான் வருது. சரிப்பா, ரைட். பாருங்க, நேர மண் வளத்துக்கு வந்துருவோம். மண் வளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து 32.8 லட்சம் சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்போட உலகத்தோட 7வது இடத்த இருக்கு. சரியாப்பா? இது உலக நிலப்பரப்புல 2.42%. நம்ம பார்த்தோம்லப்பா, போன வீடியோலயே பார்த்திருப்போம். உலக பரப்பளவுல 2.42% இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துல 1.2% தான் நம்ம இருந்திருப்போம். சரியா? ஆனா இதுவே கரெக்ட் தான். வருமானத்துல 1.2%. சரியாப்பா? இதுல என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, அதாவது இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு சொல்லி எதுவும் இல்லப்பா. வேளாண் புள்ளி விவர அறிக்கையின்படி விவசாய நிலப்பரப்பில் விவசாயம் செய்பவர்கள் 10 ஹெக்டேர் மற்றும் அதுக்கு குறைவான எண்ணிக்கையில் மிக குறைவான நிலம் வைத்திருப்பவர்கள் 1 ஹெக்டேர். அவ்வளவுதான். இதுல ஒன்னும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இல்ல. நம்ம நேரம் இங்க வந்துருவோம். இந்தியாவோட வன வளம் எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 21.02. இது ஓல்டு கொஸ்டின்பா. சரியா? இந்தியாவோட வன வளம் 2007 கணக்கெடுப்பின்படி எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா? மொத்த நிலப்பரப்புல 21.02% வனவளம் இருக்கு. ஆக்சுவலா 33% இருக்கணும் ஒரு நாடுன்னு இருந்துச்சு அப்படின்னா. 3ல 1 பங்கு வனமா இருக்கணும். ஆனா 21.02% தான் இருக்கு. சரியா? ரைட்டு. இப்போ இது மிச்சது தேவையில்ல. நம்மளுக்கு இந்த தான் முக்கியம். கனிம வளங்கள் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானதுப்பா. முக்கியமான கனிம வளங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, இரும்புத்தாது. உயர்தரமான இரும்புத்தாது அபரிதமா காணப்படுகிறது. மெயினா ஹேமடைட், மேக்னடைட். இந்தியால அதிகமா கிடைக்கக்கூடிய இரும்புத்தாது எதுனா ஹேமடைட் தான். சரியாப்பா? அதான் இந்த குறிச்சிருக்கேன் பாத்தீங்களா? 2வது அதிகமா கிடைக்கக்கூடிய தாது கனிமம், அதாவது இரும்பு தாது எது அப்படின்னா மேக்னடைட். ஃபர்ஸ்ட் ஹேமடைட், 2வது மேக்னடைட். சரியாப்பா? இது அதிகமாக சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா மற்றும் கர்நாடகா இந்த மாநிலங்கள் எல்லாம் இருக்கு. சரியா? அதே மாதிரி மேக்னடைட் பாருங்க, இது இந்த தாது மேக்னடைட் தாது கர்நாடகாவின் மேற்கு கடற்கரையில் அதிகம் உள்ளது. ஓல்டு கொஸ்டின். சரியா? இது கேட்டிருக்காங்க. அதாவது மேக்னைட் தாது இந்தியாவுல எங்க அதிகமா கிடைக்குது? ஒடிசாவா, ஜார்க்கண்டா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. மே ஞாபகம் வச்சுக்கோங்க. மேக்னடைட் கர்நாடகாவோட மேற்கு கடற்கரை. சரியா? இது ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து அவ்வளவுதான். இதுல வந்து அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரி. நீங்க படிக்கும் போதுப்பா, அதாவது கேரளா, தமிழ்நாடு இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இதுல எது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கோ அதை மட்டும் பாருங்க. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் பண்ணோம்னா எக்கனாமிக்ஸ் அவ்வளவுதான். இருக்கிறது மறந்து போகும். அதனால இவ்வளவுதான். கிறிஸ்பியான பாயிண்ட் இவ்வளவுதான் நம்மளுக்கு. அந்த கிரீமி லேயர் பாயிண்ட்னுவாங்கல்ல, அந்த பாயிண்ட் இதான். ஹேமடைட், அதாவது இப்ப இரும்பு தாதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 விஷயம் தான். ஹேமடைட், மேக்னடைட். கிடைக்கக்கூடிய இடம் சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, கோவா, கர்நாடகா. இதுல மெயினா மேக்னடைட் மேற்கு கர்நாடகா. அவ்வளவுதான், முடிஞ்சு இரும்பு தாது. அடுத்தது போயிடுவோம். நிலக்கரி மற்றும் பழுப்பு நிலக்கரிப்பா. இது வந்து உலக அளவுல இந்தியா 3வது இடத்துல இருக்கு.
சரியா? இந்த மாதிரி விஷயம்லாம் இப்படி சைடுல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தோனே ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும். அதாவது நிலக்கரிய பொறுத்தவரை சீனா முதல் இடத்துலயும், அமெரிக்க ஐக்கிய நாடுகள் 2வது இடத்துலயும் உற்பத்தியில இருக்காங்க. 3வது இடத்துல நம்ம இந்தியா இருக்காங்க. அதே பீகார், மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம் இந்த மாநிலங்கள் எல்லாம் இருக்கு. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது இந்த இதுதான். என்ன அப்படின்னா, வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்களில் இருந்து தான் அதிக அளவு நிலக்கரி கிடைக்கிறது. இதான்பா நம்மளுக்கு பாயிண்ட் நிலக்கரிய பொறுத்தவரை. சரியா? அப்போ 3வது இடத்துல சீனா, அமெரிக்காவுக்கு அடுத்து 3வது இடத்துல இருக்கு. அதுக்கு அடுத்த பாயிண்ட் வங்காளம், ஜார்க்கண்ட் மாநில நிலக்கரி வயல்ல இருந்து தான் அதிக அளவு நிலக்கரி கிடைக்குது. அடுத்து பாருங்க, அலுமினிய தாதுப்பா. அலுமினிய தாது பொறுத்தவரை அ இது வந்து பாக்சைட். அதாவது அ பாக்சைட் அலுமினியம் தயாரிக்க பயன்படும் முக்கிய தாதாகும். ஒடிசாவோட கிழக்கு கடற்கரை இது மெயின். சரியா? நம்ம மேற்கு கடற்கரையில கர்நாடகாவோட மேற்கு கடற்கரையில மேக்னடைட் பார்த்தோம். ஒடிசாவோட கிழக்கு கடற்கரை ஆந்திர பிரதேசம். இந்த இடத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாக்சைட் அதிகமா கிடைக்குது. சரியாப்பா? ஆனா நம்மளுக்கு வந்து 10th புக்க பார்த்தோம் அப்படின்னா, ஒடிஷா குடுத்திருப்பாங்க. அலுமினிய தாது. ஒடிசால டாமன், சோடி குடுத்திருப்பாங்க. அதுதான் ஒடிசாவோட கிழக்கு கடற்கரை. சரியா? ரைட். அடுத்து மைக்கா. மைக்கா அளவுல இந்தியா வந்து உற்பத்தியில முதல் இடத்துல இருக்கு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்பா. சரியா? உலக அளவுல மைக்கா தாதுல இந்தியா இடத்துல இருக்கு. இந்தியால கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அ மைக்கா எந்த வகை மைக்கானா, பெக்மடைட். இது முக்கியமானது. சரியா? இந்தியால கிடைக்கக்கூடிய அதிகமான மைக்கா எந்த வகை மைக்கானா, பெக்மடைட் மைக்கா. இது ஆந்திர பிரதேசம், ஜார்க்கண்ட், பீகார் இந்த இடத்துல எல்லாம் கிடைக்குது. அவ்வளவுதான். சரியா? இதுல மின் தடுப்பானா பயன்படுது. அவ்வளவுதான்ப்பா. நம்மளுக்கு தேவை மைக்கான்றது முதல் இடம், பெக்மடைட் மைக்கா. இது 2 தான் முக்கியமானது. அடுத்து சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவுல அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தோட பல இடங்கள்ல கிடைக்கப்படுது. சரியா? அப்ப இது முக்கியமானது. எங்க கிடைக்கப்படுது அப்படின்னா, அஸ்ஸாம் மற்றும் குஜராத்தோட பல இடங்கள்ல இந்த சுத்திகரிக்கப்படாதது கிடைக்கப்படுது. இதுல வேற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த காம்பே, வளைகுடா, அங்கைலேஸ்வர் இதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு. நம்ம அடுத்தது போயிடலாம். தங்கம். இதான் மெயின். இந்தியா குறைந்த அளவே தங்க வளம் இருப்பு பெற்று விளங்குகிறது. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ப்பா. இந்தியால மிக குறைந்த அளவு இருக்கக்கூடிய அ விஷயம் எது அப்படின்னா, மெட்டீரியல் எது அப்படின்னா தங்கம். இதுவே உணவு பொருள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் வித்துக்கள்ல இன்னும் நம்ம தன்னிறைவு பெறல. சரியாப்பா? எண்ணெய் வித்துக்கள்ல இன்னும் இந்தியா தன்னிறைவு பெறவில்லை. ரொம்ப ரொம்ப முக்கியமா எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி. அதே மாதிரி தங்கத்துல வந்து பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து இருக்கிறதுலயே ரொம்ப குறைவா உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நாடா இருக்கு. சரி. ரைட்டுப்பா. இதே மாதிரி தங்க சுரங்கம் எங்கெங்க இருக்கு அப்படின்னா, கோலார் மாவட்டத்தில் உள்ள கர்நாடகால உள்ள கோலார் மாவட்டத்துல இருக்க கோலார் தங்க வயல். அடுத்து ரெய்ச்சூர் மாவட்டத்துல இருக்க ஹட்டி. சரியாப்பா? ரெய்ச்சூர் மாவட்டத்துல இருக்க ஹட்டி சுரங்கம். அதுக்கடுத்து அ க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆந்திர பிரதேச மாநிலம் அனந்த்பூர் மாவட்டம். இங்கெல்லாம் ஓரளவு தங்கம் கிடைக்குது. சரியா? அனந்த்பூர் மாவட்டத்தில் உள்ள ராம்கிரி தங்க வயல். சரியாப்பா? அப்போ கோலார் அதாவது கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டத்துல உள்ள சுரங்கம், ரெய்ச்சூர் மாவட்டத்துல உள்ள ஹட்டி அப்படின்ற தங்க வயல், அதுக்கடுத்து ஆந்திர மாநிலத்தில் உள்ள அனந்த்பூர் மாவட்டம் ராம்கிரி. சரியா? அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வைரம்ப்பா. வைரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாடு முழுவதிலும் சரியா? அறிக்கையின்படி நாடு முழுவதிலும் 4,582,000 கேரட் வைரங்கள் கிடைக்கின்றன. அதில் அதிகமாக எங்கன்னா மத்திய பிரதேசத்துல பன்னால கிடைக்குது. சரியாப்பா? மத்திய பிரதேச பன்னா, ஆந்திர பிரதேஷ் கர்னூல் மாவட்டம் ராமல்லா கோட்டா, அதே மாரி கிருஷ்ணா நதி படுகையில வந்து கிடைக்குது. புதிதா ராம்பூர் இம்பர்லி சுரங்கம். சரியாப்பா? இங்கேயும் வந்து கிடைக்குது. சத்தீஸ்கர் உள்ள பாஸ்டர் மாவட்டம். இது எல்லாமே வைரம் கிடைக்கக்கூடியது. அதே மாதிரி ஒடிசாவோட நியூபடா, பார்க்கர், ஆந்திராவோட நாராயண்பேட், மத்தூர் கிருஷ்ணா பகுதி, கர்நாடகாவோட குல்பர்கா மாவட்டம், ரெய்ச்சூர் இந்த இடத்துல எல்லாம் வந்து கிடைக்குது. நம்ம வந்து என்ன பண்ணணும்? இப்ப இவ்ளோ டேட்டா இருக்கே எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரச்சனையே கிடையாது. தங்கத்த மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. மிச்சது எது வந்தாலும் வைரம் தான். சரியா? தங்க கட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம கோலார் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா, நம்மளுக்கு வந்துட்டு இந்த செந்தில் கவுண்டமணி காமெடியிலேயே வரும். எப்படி செந்தில் ஒரு படத்துல வந்து போஸ்ட்மேனா இருப்பாரு. அவர் வந்து
அடிக்கடி வந்து தங்க நகையா போட்டுட்டு வருவாரு. என்ன பண்ணுவாருன்னா, எல்லாரும் அனுப்புற மணி ஆர்டர வந்து இவரு அடிச்சுருவாரு. அப்ப கவுண்டமணி கேட்பாரு. "என்ன பண்ற? எப்புட்றா உனக்கு இம்புட்டு காசு கிடைக்குது?" அப்படிம்பாரு. "அண்ணே எங்க மாமா வந்து கோலார் தங்க சுரங்கத்துல வேலை பார்க்குறாருண்ணே" அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்லுவாப்புல. ஸோ கோலார் அது நம்மளுக்கு தெரியும் தங்கம். ரெய்ச்சூர்ல உள்ள ஹட்டி அப்படின்னா தங்க கட்டின்னு ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. சரியா? தங்க கட்டி. அப்ப ரெய்ச்சூர்ல இருக்க கட்டி. அதே மாரி ஆந்திரா, அனந்த்பூர். அதாவது தங்கம் போட்டா தான் ஆனந்தமா இருப்போம். சரியா? ஆ வைரம் கூட நெறைய பேத்துக்கு தெரியாது. பட் தங்கம் ஆனந்த்பூர் உள்ள ராம்கிரி. சரியாப்பா? இத மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. இத தவிர்த்துட்டு எது வந்தாலும் வைரம் தான். சரியா? அடுத்தது பாருங்க. கட்டமைப்பு வசதிகள். இந்த கட்டமைப்பு வசதியில பெருசா இருக்காதுப்பா. போக்குவரத்து, தொலைத்தொடர்பு இது சார்ந்து குடுத்திருப்பாங்க. சமூக கட்டமைப்புல கல்வி, பயிற்சி, ஆராய்ச்சி இதெல்லாம் குடுத்திருப்பாங்க. நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்க வேண்டியது என்னன்னா, இது பொருளாதார கட்டமைப்பு வசதிகள் அதுல பெருசா தேவையில்லப்பா. போக்குவரத்து சரியா? அதாவது உலக அளவுல ரயில்வேஸ்ல இந்தியா 4வது இடத்துல இருக்குப்பா. சரியா? அதுதான் நம்மளுக்கு மெயினா பார்க்க வேண்டியது. இருப்பு பாதை. இருப்பு பாதையில சரியா? இத ஞாபகம் வச்சுக்கங்க. இந்தியா இருப்பு பாதை, சாலை வழி இதெல்லாம் பெற்றுள்ளது. சாலை போக்குவரத்தில் 30,00,000 கிலோமீட்டர் கொண்ட சாலைகளால் இணைக்கப்பட்டுள்ளது. சரியாப்பா? சரி ரைட்டு. ம். மிகப்பெரிய இருப்பு பாதை வழிகளாலும் உலகில் 4வது பெரிய போக்குவரத்து அமைப்பாகவும் விளங்குகிறது ரயில்வேஸ்ல. சரியா? ரைட் ஓகே. அதே மாரி இந்தியாவோட முக்கியமான துறைமுகங்கள் இது முக்கியம். கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இந்த இடங்கள்ல மட்டும் 90% கடல்வழி வாணிபம் நடக்குதுப்பா. இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போ இந்திய அளவுல 90% கடல்வழி வாணிபம் எது மூலியமா நடக்குது அப்படின்னா, கொல்கத்தா, மும்பை, சென்னை, விசாகப்பட்டினம், கோவா இந்த இடத்துல எல்லாம் நடக்குது. அடுத்து இந்தியாவோட முதல் அ வைஃபை வசதிய இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதிய அறிமுகப்படுத்தினது எங்கன்னா பெங்களூரு. அதே மாரி இந்திய விமான நிறுவனம் ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் இணைஞ்ச ஆண்டு எதுன்னா 27/8/2007 இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியாப்பா? 27/8/2007ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் இண்டியாவும், இந்தியன் ஏர்லைன்ஸும் ஒண்ணா இணைஞ்சது. அடுத்து துறைமுகங்கள் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு. துறைமுகங்களின் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்கு குறிப்பாக சிறு துறைமுகங்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்ட 1950 தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது. அப்ப இது கேட்பாங்க. சரியாப்பா? தேசிய துறைமுக வாரியம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா, 1950ல தேசிய அதாவது துறைமுகங்கள் மேலாண்மை மற்றும் வளர்ச்சிக்காக தேசிய துறைமுக வாரியம். சரியா? அப்ப இந்தியா ஏர் இந்தியாவும், இந்தியன் ஏர்லைன்ஸும் இணைஞ்சது 27/8/2007. தேசிய துறைமுக வாரியம் உருவாக்கப்பட்டது 1950. சரியாப்பா? அடுத்தது பாருங்க. ஆற்றல். 2 ஆற்றல்பா. ஒண்ணு புதுப்பிக்க இயலா மின்னாற்றல் மூல வளங்கள். இன்னொன்னு புதுப்பிக்கக்கூடிய மின்னாற்றல் மூல வளங்கள். சரியா? அதாவது இந்த புதுப்பிக்க இயலா அப்படின்றது நம்ம திரும்பவும் யூஸ் பண்ண முடியாது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ். புதுப்பிக்கக்கூடிய அப்படின்னா நம்மளுக்கு அதாவது காற்றாலை உற்பத்தி பிளஸ் அது போக சூரிய உற்பத்தி. சரியா? இது எல்லாமே நம்மளுக்கு வந்துரும். இது சின்ன பிள்ளைக்கு குடுக்குறது தான். இது பூரா புதுப்பிக்கக்கூடிய சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி வாயு சக்தி. இதுல புவி வெப்ப சக்தி வந்து நீங்க வந்து புதுப்பிக்க இயலான்னு போட்டுறக்கூடாது. இது ஒண்ணு மட்டும் வித்தியாசமா இருக்கும். சரியா? புவி வெப்ப சக்தி மட்டும் வித்தியாசமா இருக்கும். ஆனா அது வந்து நம்மளுக்கு புதுப்பிக்க கூடிய வளம் தான். சரியா? அடுத்து இந்ததுப்பா. நேரா எங்க வந்துரணும் அப்படின்னா, இதுதான் நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கல்வி. இந்தியாவில் கல்வி. இந்த டாபிக் தான்ப்பா ரொம்ப ரொம்ப மெயினான டாபிக். இந்தியாவில் குருகுல முறையில் பன்னெடுங்காலமாக கல்வி போதிக்கப்பட்டது. தற்போது வளர்ந்து வரும் பொருளாதார தேவைகளுக்கு இந்திய கல்வி முறை வளர்ந்து வருகிறது. ஆனா இதான் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் நாட்டின் கல்விக் கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருகிறது. இது ஓல்டு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதான் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சிருக்கேன். சரியாப்பா? என்ன அப்படின்னா நம்ம நாட்டோட கல்வி கொள்கையையும் திட்டங்களையும் வகுக்கிறது எது? கல்வி அமைச்சகமா? அப்படி ஒவ்வொன்னா கேட்டிருந்தாங்கப்பா. ஆனா மனித மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் நம்ம நாட்டோட கல்வி கொள்கைகளை திட்டங்களை வகுக்குது. சரியா? ரொம்ப முக்கியம்பா. கல்வி அமைச்சகம் கிடையாது. கல்வி அமைச்சகம் வந்து அதை மெயின்டைன் தான் பண்றாங்க. கல்வித்துறையை மெயின்டைன் தான் பண்றாங்க. ஆனா கல்வித்துறை சார்ந்து முடிவெடுக்கிறது கல்வி கொள்கைகளை உருவாக்குறது எதுனா நம்ம நாட்டோட மனித வள மேம்பாட்டுத்துறை. சரியா? ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் தான் இதை செய்யறாங்கப்பா. ஏன் திரும்ப திரும்ப இந்த இடத்த அழுத்தி சொல்றேன் அப்படின்னா இது வித்தியாசமான கொஸ்டின். இப்போ போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்கப்பா. குரூப் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதனால பாத்துக்கோங்க. அதே மாதிரி இதுவும் ஓல்டு கொஸ்டின் தான். என்ன அப்படின்னா இந்திய கல்வி முறை எத்தனை படிநிலைகளை கொண்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
மொத்தம் 6 படிநிலைகள்ப்பா. சரியா? இது ரொம்ப முக்கியம்ப்பா. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந் இந்தியால கல்வி முறை எத்தனை படிநிலைகளை கொண்டது அப்படின்னா 6. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம். சரியா? மொத்தம் 6 இது இருக்கு. ஃபர்ஸ்ட் குழந்தை, அடுத்து தொடக்க கல்வி, அடுத்து இடைநிலை கல்வி. சரியா? குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளம்நிலை பட்டம், முதுநிலை பட்டம். சரியா? அப்போ இந்தியாவை பொறுத்தவரை மொத்தம் 3% ஜிடிபிக்கு ஒதுக்குறாங்கப்பா. கல்விக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிடிபிக்கு எவ்வளவு